யாரோ ஒரு பிஸ்னஸ்மேனோட ஒரு விதை இன்னைக்கு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்கு. இன்னைக்கு அதுதான் சொல்கிறேன். அந்த செலிபிரிட்டி இப்போ சேஃபர் சில பேர் நான் பார்த்துருக்கேன். பில் கேட்ஸோ இவங்க வாரன் பஃபர்ட்டோ இந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட அதிகம் வாரன் பஃபர்ட்டையும் பில் கேட்ஸோட ஃபோட்டோவிலும் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கொண்டாடப்பட வேண்டிய நிறைய தமிழ் கார்ப்பரேட் தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சில பேரோட இன்டர்வியூஸாக நம்ம டிவியில் போட்டிருக்கோம். சரியா, நிறைய பேர் வெளியில் லைம்ல எடுக்க வரல. அவங்களாம் அன்சங் ஹீரோஸ்ன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வணங்கப்பட வேண்டிய ஹீரோக்கள். நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கணும், மில்லியனராக ஆகணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஒரு பிஸ்னஸ் மேனோட வைங்க. அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு மரியாதை வரும். நானும் அவனை மாதிரி ஆகணும்னு அவரை மாதிரி ஆகணும்னு தோணும். உங்களை பார்க்குறவங்களும் உங்களை ஒரு கௌரவமாக பார்ப்பாங்க. இவன் வந்து ஒரு கனவு இலக்கோட போயிட்டு இருக்கான். சும்மா உட்காந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுறது, ஒரு ரோஜாப்பூ வைக்கிறது, ஏதாவது ஒன்று நடிகர்கள் யாருக்கும் நான் எதிரானவன் அல்ல. சரியா, அந்த துறையில் இருக்கவங்க வேணா அவங்க சந்தோஷம், எனக்கு கொண்டாடுறேன், வணங்குறவங்கள. பட் வி ஆர் நம்ம